வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னங்க இது காலங்காத்தால வந்து டிவி உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? இல்ல சுந்தரவள்ளி, சூரியநந்தினி எல்லாம் பழனிக்கு போயிருக்காங்கல்ல, அங்க கூட்ட நெரிசல் எப்படி இருக்குன்னு தான் நியூஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த அறவேக்காடு பேச்செல்லாம் கேட்டு அரையும் குறையுமா மாலை போட்டா இப்படிதான். ஏங்க பொதுவா ஒரு 48 நாள் விரதம் இருந்துட்டு தானே மலைக்கு போவாங்க. இது என்ன கூத்தா இருக்கு? ஆமா, இவனும் அப்படி இருப்பான்னு தான் நினைச்சேன். திடீர்னு என்னவோ தெரியல, 3 நாள்ல முடிச்சுக்கிறேன், அடுத்த வருஷம் ஃபுல்லா விரதம் இருக்கேன்னு சொன்னான். அதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? ஆமா, அது சரி. வீட்ல இத்தனை மனுஷங்க இருக்கும், யாருக்கிட்டயுமே எதுவும் சொல்லாம திடீர்னு கிளம்பி போனா? என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அவன் திடீர்னு முடிவு பண்ணி நேத்து நைட்டு தான் எனக்கே சொன்னான். காலையில 7 மணிக்கு கிளம்பிட்டான். நீ நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, எழுந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலான்னு தான் நான் அப்படி எழுப்பா விட்டுட்டேன். ஆமா, ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டேன். என்னப்பா சுரேகா வந்து சூர்யாவனந்தனியும் மலைக்கு போயிட்டு தான் சொல்றா? ஆமாமா. நல்ல வேலை மாமா, நான் கூட 48 நாளைக்கு மாலை போட்டு அடிக்கடி அந்த பிச்சைக்கார கும்பல வீட்டுக்கு கூட்டு வந்து மாப்பிள்ளை நம்மள பாடி தப்பிச்சிட்டோம். அப்பா எந்நேரம் கோவில்ல ரீச் ஆயிட்டு சாமியை பாத்திருப்பாங்களா? அவங்க போன நேரத்துக்கு நேரம் சாமியை பாத்துருக்கணும். அதான் பழனி நிலைமை எப்படி கூட்டம் எப்படி இருக்குன்னு நியூஸ் பாத்துருக்கேன். இத பழனி மலையா? நான் பார்த்ததே இல்லையே. பக்தர்களின் வருகை வழக்கத்தை விட அதிகமாக இருப்பதால் பழனி நகரமே முருக பக்தர்களால் நிறைந்துள்ளது. மார்கழி மாத கடைசி வார பூஜையுடன் சேர்த்து சபரிமலை ஐயப்ப பக்தர்களின் வருகை, மற்றொரு பக்கம் பழனிக்கு மாலை போட்டு வருபவர்கள், இதுபோக வழக்கமான தரிசனத்திற்கு வருவோர் என அனைவரும் ஒரே நேரத்தில் குவிவதால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் தரிசனத்திற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். குறைந்தது 24 மணி நேரம் காத்திருந்தால் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்ற சூழல் பழனி முருகன் கோயிலில் நிலவுகிறது. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காங்க? 24 மணி நேரமா? அது எப்படி? இவன் அவ்வளவு பொறுமையெல்லாம் இருக்க மாட்டானே. முதல்ல அவனுக்கு போன் பண்ணுங்க. எங்க என்ன கஷ்டப்பட்டு இருக்கானோ. மாமா அப்படியே 5 கிலோ பஞ்சாமிர்த டப்பா 2 பார்சல் சொல்லுங்க மாப்பிள்ளை. எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இந்த நேரத்துல சும்மா இருங்க. முருகாய் என்று அழைக்கவா, கதிர்வேலாய் என்று அழைக்கவா. டாடி. ஹலோ டாடி. சூர்யா, பழனிலெல்லாம் ஓவரா கூட்டமா இருக்குன்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நாள் முழுக்க கியூல நிக்கணுமாமே. ஆமா டாடி, ஊரு ரொம்ப கூட்டமா தான் இருந்துச்சு. கோவிலையும் ரொம்ப கிரௌடு. ஆனா நம்மளோட ரிலேட்டிவ் திருமுருகன் அங்கிள் இருக்காரு இல்லையா, அவர் ஸ்பெஷல் தரிசனத்துக்கு ஒரு டிக்கெட் வாங்கி வச்சிருந்தாரு. அதுல அப்படியே போய் தரிசனம் பண்ணி சாமியை கும்பிட்டாச்சு. ஓ சூப்பர்ரா. அப்போ கோயில போய் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சா? முடிச்சாச்சு டாடி. நாங்க கிளம்பி வந்துட்டு இருக்கோம், சென்னைக்கு வந்துட்டு இருக்கோம். ஆன் தி வே தான். சென்னை கிளம்பிட்டியா? சரி சரி, பார்த்து பத்திரமா வாங்க. ஓகே டாடி. யா see you soon. நந்தினி சாமி, என்ன டயர்டா? தூங்கணுமா? பஞ்சாமிர்த ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் வாங்கி சாமியை பார்த்துட்டு வந்துட்டாங்களா? சென்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. நான் சொல்லாமே இருக்கலாம் மாமா. வாங்க வாங்க, இப்படி முன்னாடி வாங்க. என்ன டாடி நீங்க ஆர்த்தி எடுக்கிறீங்க? ஏண்டா நான் எடுக்க கூடாதா? நீ முதல்ல மாலை போட்டு கோயிலுக்கு போட்டு வந்ததுல எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். அதனால நானே எடுக்கிறேன். ஓகே. போலாமா சாமி? நீங்க போனதும் தெரியல, வந்ததும் தெரியல, டக்குன்னு சாமியை பார்த்துட்டு உடனே வந்துட்டீங்களே. பெரியய்யா சின்னையா வண்டியை அடிச்சு ஓட்டிட்டாப்ல. அடிச்சு? ஆமையா, செம்ம வேகம். வேகமா?
வேகமா ஓட்டினானா? டேய், நான் தான் உன்னை இல்ல, மெதுவா டேடி. போயிட்டு பொறுமையா வான்னு சொன்னேன்ல. டாடி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அரேஞ்ச் பண்ண சூப்பர்வைசர் சரியில்லை. நான் ஸ்பீடா போனேனா இல்லையான்னு கவனிக்கவே இல்லை அவங்க. என்னம்மா இதெல்லாம்? உன்னை நம்பிதானே அனுப்புனேன். இல்லங்க ஐயா, காருக்குள்ள இருக்கும்போது வேகமா போதா மெதுவா போதானே தெரியவே இல்ல. சரி, போயிட்டு வந்துட்டீங்க. இத பாரு, இனிமே தேவையில்லாம ஓவர் ஸ்பீடா வண்டி ஓட்டக்கூடாது, புரியுதா? இல்ல, சரி, டாடி. வாங்க முதல்ல வாங்க. ம். சரி டாடி. ஆமா, எனக்கு முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆகணும். உடனே குளியல போட்டு சின்னசாமி அதுக்கப்புறம், இப்ப எங்க போறியா? என்ன இன்னும் யாத்திரையே முடியலையே. நீங்க 2 பேரும் பூஜை ரூமுக்கு போங்க, நான் பின்னாடியே வரேன். ஓ வாங்க. சரி சரி, வாங்க. வாங்க. முன்னாடி குருசாமி, போகணும் நீங்க சொல்லி முன்னாடி உங்களை போங்க சாமி. போங்க. வாங்க.